எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவை விதியை மீறி செயல்பட்டுவிட்டு பேச அனுமதிக்கவில்லை என கூறுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எதிர்க்கட்சிகள் 0 ஹவரில் கேள்விகளை தராமல் பிரச்சனையை எழுப்பி விதிகளை மீறி உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் உசிலம்பட்டி காவலர் கொலை அவர்களது உறவினர்களுக்குள் நிகழ்ந்த மோதல் என்றும் அவர் பதிலளித்துள்ளார். அரை மணி நேரத்துக்கு முன்பாக அல்லாமல் சட்டப்பேரவை துவங்குவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால், குறைந்த ஒரு 7-10 நிமிடங்களுக்கு முன்னால் கொறடா அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் வந்து நாங்கள் காவல்துறையை பற்றி ஒரு பிரச்சனை எழுப்பப் போகிறோம் என்று சொன்னாரே தவிர என்ன பிரச்சனை எழுப்பப் போகிறோம் என்பதை கூட அவர்கள் சொல்லவில்லை. எழுத்து மூலமாக எழுதி தரவில்லை. ஆனால் 0 அவர்கள் எழுந்து கொண்டு எங்களை பேச அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்று சத்தம் போடுவது காவலர் சம்பந்தப்பட்ட சம்பவம். ஆனால் அது அவர்களுக்குள்ளே, அவர்கள் உறவினர்கள் அவர்களுக்குள்ளே உண்டான பகை சம்பந்தமாக அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். காவலர் தன்னுடைய டியூட்டியில் இல்லாமல், பணியில் இல்லாமல், தன்னுடைய தோட்டத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை காவலருக்கே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு என்னவாக இருக்க முடியும்? வீட்டிலே போய் அவர் இருக்கின்ற பொழுது அவருடைய உறவினர்களுக்கு அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு காவல்துறை கண்டறிந்திருக்கிறது. குற்றவாளிகள் விரைவிலே கைது செய்யப்படுவார்கள்.